எம்ஐ SRH எம்ஐ நல்லா ஜெயிச்சிட்டாங்க இன்னைக்கு மேட்ச்சு. எம்ஐ பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. 2 மேட்சா ஃபார்ம்ல இருக்காங்க வேற. அவங்களோட ஓப்பனர் வச்சு அதுக்கு மேலே ரோஹித் சர்மா அப்படியும் பார்த்தாலும் இருக்கா பயமா தான் இருக்குது. அவங்க ஃபார்முக்கு வந்து டீமே ஃபார்ம்ல இருக்குது வேற. செம்மையா இன்னைக்கு டீம் லீட் பண்ண ஹார்டிக் பாண்டியா நம்ம கேப்டன்சி பண்ணார் இன்னைக்கு. பவுலர்ஸ் போல்டு வந்து காமிச்சாங்க நான் யாருன்றது முடிச்சிட்டாங்க சோனி. சரியான பவுலிங். அந்த தீபக் சகர் ஆல்சோ செம்ம பவுலிங் போட்டாங்க, பயங்கரமா போட்ட பவுலிங். அது SRH வரும் பாருங்க, வந்தான் ஹெட்டு சுத்துறான். ஏன்டா ஒரு 6 பால் எடுத்துக்கோங்க, நீ ஃபார்முலா இல்லை நம்ம மேல வச்ச மாதிரி அப்படியே வர விசிற கேட்ச் போயிடுது. உங்களுக்கு பிளான் பண்ணி தூக்குறாங்க. அபிஷேக் திரும்ப அதுக்கு மேல அந்த பிளாக் அந்த பேட்லும் அப்படியே ரெடியா இருக்குது. குத்துனா தூக்கி அடிச்சிருவான்ட்டு மாட்டிக்கிட்டார் ஆக்சுவலி அவரு. அதுக்கு இசான் டேய் உன்னை பத்தி தானே இப்ப நான் பேசுறேன்னு வந்தேன். அப்பா சாமி நல்லவனா இருடா, ஆனா ஏமாலையா இருக்காரா எப்பாடி. ஏண்டா டிஆர்எஸ் இருக்குடா, விக்கெட் எல்லாம் அவனை எடுத்துட்டு போறானுங்க டிஆர்எஸ். நீ என்னமோ அப்படியே ரொம்ப நல்ல மாதிரி அவுட்டு போற, அது பேர்ல கூட வர சொல்லடா. எதுக்குடா உங்களோட விக்கெட் தானே அந்த மேட்சே அப்படியே மாத்திருச்சு. ஏண்டா இப்படி பண்ணி கிடையாது, கேம் தான் இது. வேணும்னா டிஆர்எஸ் அவங்க எடுத்துட்டு போறாங்க. அந்த ஆல்வேஸ் உண்மை சல்யூட் போகும் பயங்கரமான